ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பவல் டுரோவ்னு சொல்லப்படுற டெலிகிராமுடைய சிஇஓ அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நடந்திருக்கு. இது எதனால நடந்திருக்கு, எங்க நடந்தது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பவல் டுரோவ் இன்னைக்கு மார்னிங் ஒரு பிரைவேட் ஜெட்ல பாரிஸ் ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆகும்போது தொக்கா அப்படியே கையோட பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எதுக்காக தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற எக்ஸாக்டான அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட்னு எதுவும் வரல. ஆனா இந்த ஹெட் ஆஃப் லா அவருக்கு கம்பெனிக்கு வச்சிருக்கவரை என்ன சொல்றாருன்னா, அலிஜிட்லி இவர் மேல சில கேசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச் ப்ரமோஷன். அப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க எப்படி நியூஸ் முதல்ல ஃபார்மேட் பண்றாங்க நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து முதல்ல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, லேபோர்ஸ் ஏர்போர்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ரொம்ப நாளே வந்து கான்ட்ரவர்சி என்ன போயிட்டு இருக்குன்னு, எந்த கான்டென்ட் மாடரேஷனுமே உங்க பிளாட்ஃபார்ம்ல இல்ல, which actually facilitates a lot of criminal activities. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மாசமாவே போயிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ. இப்போ கரண்டா என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, allegedly there is a lot of things like terrorism, pedophilic activities and human trafficking, drug trafficking, இந்த மாதிரி multiple actually things வந்து app is facilitating, so we cannot allow this. அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ல வந்து right now people are saying like they have been detained, arrested, அப்படி இப்படின்னு என்னென்னமோ நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. டீடைன்டா அரஸ்டட்ன்றதே தெரியல. இப்போ ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து டீடைன்ட்னு சொல்றாங்க, இது சிலதுல அரஸ்டட்னு சொல்றாங்க, சில 20 years லைஃப் சென்டென்ஸ்னே கொடுக்குறாங்க. எங்க இன்னும் கேஸே நடக்கல, அதுக்குள்ள 20 years லைஃப் சென்டென்ஸ் மே ஃபேஸ்னு சொல்லியிருந்தாலும் அது கிளியரா தெரியல. பட் இந்த லெவல்ல வந்துட்டு இந்த நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இப்ப ஆக்சுவலா இவ்வளோ அலிஜிட் அக்யூசேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேட் ஸ்பீச், பிடோஃபிலியா அண்ட் சிபி அது வேற தனியா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வேற அதிகமா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இல்லீகலான டிரான்சாக்ஷன்ஸ், கான்வர்சேஷன்ஸ், இது டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அதிகமா நடக்குது அப்படின்ற ஒரு கேஸ் இருந்தாலும், இதோட மேஜர் ஃபோக்கஸ் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் பத்தின அப்போசிங், அதாவது கவர்மெண்ட் பேசிக்லி ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ற ஒரு கருத்தை சில பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி. இது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இதுல வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா அவங்க ஒரு சைடு எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு அப்போசிங் சைடு வந்துட்டு இவங்க அதிகமா டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து, சோ ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்கு வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் புரோட்டோகாலா வந்து ஒரு டெலிகிராம் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் லைக்கிங் இட் ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. அண்ட் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் ஹேப்பனிங். இன்ஃபேக்ட் வந்து இவர் வந்து ரஷ்யால இருந்து துபாய்க்கு மூவ் ஆனதுக்கான பிரைமரி ரீசன் இதுதான். கம்பெனியை கம்ப்ளீட்டா மூவ் பண்ணதுக்கான காரணமும் இதுதான். ரஷ்யால இருக்கும்போது உக்ரைன் கான்ட்ரவர்சிஸ் அதுக்கப்புறம் நிறைய வந்து நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து we need private data of Ukrainian citizens and stuff like that கேட்கும்போது this guy was like no, I support free speech, என்னால இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியாது. சோ இந்த கண்ட்ரில வந்து இதுக்கு மேல இந்த கம்பெனி வந்து க்ரோ பண்றது அவருக்கு வந்து ஒரு வயபிளான ஆப்ஷனா தெரியாததுனால தான் ஒரு மூவ் பண்ணதாலே இதான் நடந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வர்றது வந்துட்டு ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இது சில முக்கிய புள்ளிகளும் வந்துட்டு இதை பத்தின ஒரு கருத்துக்கள்ல தெரிவிச்சிருக்காங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஈலான் மஸ்க் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வால்ஸ் சொன்னதை ஒரு வீடியோ வந்துட்டு ரீட்வீட் பண்ணி ஃப்ரீ பவல் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில சில கருத்துக்களை நீ பதிவிக்க கூடாது, உண்மைகளா இருந்தாலும் சரி ஃபால்ஸா இருந்தாலும் சரி, இதை நீங்க பதிவிக்க கூடாதுன்னு தடுக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு உரிமை அப்படின்றதே வந்து தடுக்கிற மாதிரி இருக்குன்ட்டு இலான் மஸ்க் ஒரு பக்கம் ட்வீட் போடுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஸ் பவலோஸ்கி அப்படின்னு சொல்லப்படுற ரம்பிளுடைய சிஇஓ. சோ இந்த ரம்பிளோட சிஇஓ வந்து முதல்ல வந்து இந்த பிரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து மந்த்ஸ் கணக்குல வந்து த்ரெட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் த சேம் இஷ்யூ, கான்டென்ட் மாடரேஷனே ஒண்ணுமே இல்ல, யூ கைஸ் ஆர் ஆக்சுவலி லெட்டிங் பீப்புள் சே whatever they want அப்படிங்கிறது வந்து ஒரு பிகெஸ்ட் கான்ட்ரவர்சியா ஆல்ரெடி ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. அது வந்து அவர் வந்து அக்னாலேஜ் பண்றாரு. இந்த பவல் கான்ட்ரவர்சி வரும்போது ஐ எம் ஆக்சுவலி லேட் டு திஸ், but ஆனா வந்து I would like to say to people that I have already been threatened like this by the government and இந்த மாதிரி issuesலாம் நான் பேசிட்டு இருக்கேன். Be as a group of founders who are going to support things like this, like let's say Twitter, Rumble, அதுக்கப்புறம் வந்து இப்போ Telegram, எல்லாருமே வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ we are not going to actually what is that, நாங்க வந்து லீகலா என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். We will take the full stand to do whatever we can and make sure that the freedom of speech exists அப்படின்ற மாதிரி அவர் வந்து பதிவு பண்ணிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து ஆண்ட்ரூ டேட். நிறைய கருத்துக்கள் கான்ட்ரவர்ஷியலா இருக்கிறதும், நிறைய வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் பத்தின ஃபிளாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணவே அது கவர்மெண்ட்டுக்கு அதிகமா பிடிக்கல. அது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் போச்சுன்னா,
பார்லிமெண்ட் யூகே பார்லிமெண்ட்ல வந்துட்டு மினிஸ்டர் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டேட் வந்து டோட்டலா பேன் பண்ணணும். ஸ்கூல்ல ஆண்ட்ரூ டேட்ன்ற வார்த்தையை பேன் பண்ணாங்க. ஆண்ட்ரூ டேட்ன்ற வார்த்தையை பேன் பண்ணாங்க. And other banned words were what is the color of your Bugatti. இந்த வார்த்தைகளை ஃப்ரேஸே வந்து பேன் பண்ணாங்க. பட் their question was actually legit ன்னு தான் சொல்லுவேன். இப்போ if you are teaching me how to be successful in life, first you should be successful in life இல்லையா? இந்த கேள்வி எல்லாரும் கேட்கறது ஸ்கூல்ல முக்கியமா டீச்சர்ஸை கேட்கறது வந்து பிடிக்காததுனால அது ஒரு பெரிய த்ரெட் ஆகி பேன் ஆகி அரெஸ்ட் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ போனப்போ இன்னைக்கு ஆண்ட்ரூ டேட் ஏதாவது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னைக்கு நான் பட்டதை இன்னைக்கு எல்லா மீடியாலையுமே எல்லா ஃபார்ம்லயுமே வந்துட்டு இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து ஆடு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமேட்டிக்கா விஷயம்லாம் நடக்குது, ஏன் சென்சார்ஷிப் நடக்குது, இந்த மாதிரி இவ்வளோ வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏன் வந்து ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த வாய்ஸ் அவுட் பண்றவங்களெல்லாம் வந்து கட் டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க முதல்ல எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க as a கம்பெனின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ நம்ம அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏன் அப்படி பண்றாங்க, ஏன்னா வந்து ads, revenue and the fact that they don't want to be associated with these kind of opinions. இந்த மாதிரி suppose Jew hates, இந்த வந்து Asian hates, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து public dilemmas and controversies நடக்கும்போது companies don't want to be associated with these kind of things. ஃபர்ஸ்ட் அது ஒரு விஷயமா. செகண்ட் விஷயம், இந்த மாதிரி போடுற கான்டென்ட்லாம் லெட்ஸ் சே யூடியூப்ல போடுறாங்கன்னா அப்போ வந்து இதெல்லாம் வந்து யூடியூபால மானிடைஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பாதி விஷயத்துக்கு வந்து அவங்களால ஆட் போட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்டி செமெண்டிக் தாட்டோ இல்ல ஆன்டி எல்ஜிபிடி தாட்டோ இல்ல ஒரு ரேசிஸ்டான தாட்டோ வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பதிவு பண்ணும்போது அந்த கம்பெனி வந்துட்டு அந்த பிரின்சிபல்ல பிலீவ் பண்ணாம இருக்கலாம். இப்போ நிறைய நான் போற கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு லவ் இஸ் ஃபார் எவ்ரிவன், லவ் இஸ் ஆல் சேம் ஃபார் எவ்ரிவன், அந்த எல்ஜிபிடி ப்ரோமோட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் ஆன்டி செமெண்டிசம் அண்ட் ரேசிசம் 100% accepted all over the companies. இப்போ அந்த மாதிரி ஒரு கருத்தை என் கம்பெனியோட பிரின்சிபல் என்னோட பிரின்சிபலுக்கு அப்போசிங்கா ஒருத்தன் சொல்லும் போது அவனுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், அவனோட வீடியோல என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்றது கம்மியாகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப எல்லாரும் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சு எல்லா கம்பெனியும் பேக் அடிச்சிட்டாங்கன்னா யூடியூபுக்கு இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெவென்யூ வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். அதுதான் பேஸ் ரெவென்யூவே, அது ஸ்டாப் ஆயிடும்ன்றதுனால இப்ப இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடியூப், ஃபேஸ்புக், மெட்டாவோட எல்லா ஒரு சேனல்ஸுமே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயங்கள் நீ பேசக்கூடாது, நீ என்ன வேணா பேசு, ஆனா நான் எதை பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா அதை மட்டும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது வந்து பரவாயில்லைங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து ரேசிசம்லாம் சொல்றீங்கன்னா ஆப்வியஸ்லி பீப்புள் ஷுடன்ட் பி ரேசிஸ்ட். இந்த டே அண்ட் ஏஜ்ல போய் நீங்க ரேசிஸ்டா இருந்தீங்கன்னா பி அஷேம்ட் ஆஃப் இட். பட் ஆனா வந்து எங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ கோவிட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் த குவாலிஃபைட் பீப்புள், அதாவது இப்போ இந்த ஹார்வர்ட் எஜுகேட்டட் டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து, அதாவது அவங்க என்னெல்லாம் வந்து ட்ரூத்னு பிலீவ் பண்றாங்களோ அதை வந்து பப்ளிக்ல பேசும்போது அதையே வந்து நீ வந்து பிளாக் பண்ற, அது வந்து கவர்மெண்ட் நரேட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதாவது வந்து லிட்டரலா வந்து ட்விட்டர் அசோசியேஷன்ல இருந்து சொல்றாங்க, we actually got things from US government saying that these kind of content should not be allowed. அதாவது it doesn't matter whether it's actually true or not, but ஆனா வந்து அவங்களோட நரேட்டிவோட அலைனாலனா it shouldn't be on the platform. இது வந்து பார்த்தனா US வரைக்கும் இல்ல, இந்தியாலே நடந்திருக்கு. ரீசன்ட்டா ஒரு ரீசன்ட் இல்ல, இது quite a few years back வந்து பார்த்தனா ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்துட்டு ஹோம் பிரெக்னன்சி இஸ் பெட்டர் அப்படின்ற கான்செப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா டு பி வெரி ஆனஸ்ட் யூஎஸ்ல வந்துட்டு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் இல்லாம வீட்லயே வந்து ஒரு மெய்டன் வச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஹோம் பர்த்ஸ் வந்துட்டு வந்து யூஎஸ்ல அதிகமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பெட்டர் வேணும்னு சொல்றாங்க. இப்போ இதை ஒருத்தர் இந்தியாவில இது அக்செப்டட் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு மிஸ்ஹாப் நடக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட் அதை ப்ரொமோட் பண்றது கிடையாது. இதை அவர் சொல்ல போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. பட் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருந்தது, லைக் யூ செட், விச் இஸ் காம்பிடன்ஸ். அதாவது ஒரு டாக்டரா நான் அந்த விஷயத்த சொன்னேன்னா அப்புறம் நீ எதுக்கு டாக்டர் படிச்சிருக்கன்ற ஒரு கேள்வி வரும், ரைட்? பட் அந்த ஹீலர் பாஸ்கர் சொல்ல போல ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா he is not a doctor, he is not a qualified person with proper competence இல்லாததுனால அவர் பேசுனது அந்த இடத்துல தப்பான்னு கேட்டா தப்புன்னு சொல்லலாம். ஒரு ஒப்பீனியனா ஷேர் பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம் அப்படின்றது வேற. இதுதான் பெஸ்ட், இதுதான் கரெக்ட்னு ஒரு ஷேர், இது ஒரு சஜஷனா அதை சொல்லும் போதோ ஒரு ஃபேக்டா அதை சொல்லும் போதோ யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் காம்பிடன்ஸ். ஆனா இந்த கோவிட்ல நடந்த பிரச்சனை என்னன்னா, ப்ராப்பரான காம்பிடன்ஸ் இருந்தாலும் கூட, நீ சொல்ற விஷயங்களுக்கு ப்ரூஃப் இருந்தாலும் கூட நீ இதை சொல்லக்கூடாது. பட் people without competence கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அது ஓகேவா? வேக்சின் வந்து நினைச்ச அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா கூட you will be cancelled in a way that your tweet will be. ஆனா ஒரு கட்டத்துல எப்படி வந்தது, இப்போ ஃபர்ஸ்ட் வேக்சின் பத்தலன்னு தான் ரெண்டாவது வேக்சின் கொண்டு வந்தீங்க.
மாஸ்க் போடாதன்னு சொன்ன ஒரு வீடியோவை நீங்க பேன் பண்ணிட்டு இப்போ மாஸ்க் போட்டாலும் வந்து ஏர் மூலியமா கொரோனா பரவவே இல்லைன்றீங்க. அப்போ முதல்ல சொன்னவன் கரெக்ட் தான், ஆனா பாதிக்கப்பட்டது இப்ப கவர்மெண்டா இல்ல அந்த கிரியேட்டரான்னு கேட்டா அந்த கிரியேட்டர் தான் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு தான் we have to understand what is this censorship and community guidelines. ஒரு அப்ளிகேஷனுமே இப்ப ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லா ஒரு அப்ளிகேஷனுமே அவங்களுக்கு சில கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எந்தெந்த ப்ரொபகேண்டா வந்துட்டு இந்த அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸா இருக்கட்டும், அவங்க மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்கட்டும், யார் அதை வந்து ப்ரமோட் பண்றாங்களோ கவர்மெண்ட் அந்த எந்த கருத்துக்கள் ஓகேன்றாங்களோ அந்த கருத்துக்கள் மட்டும்தான் நீங்க பேசணும். அதுக்கு உள்ள வெளியே நீங்க எப்படி வேணா பேசிக்கலாம், பட் சம்திங்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வைக்கிறாங்க. இதுதான் வந்து சென்சார்ஷிப்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சென்சார் பண்றது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா சென்சார் பண்றதுக்கு ஒரு விதம் இருக்கு. வீடியோ அப்லோட் பண்ணும்போது அப்லோடே ஆக விடாம தடுக்கிறதும், அப்லோட் ஆனவொடனே நீ இதுதான் பேசியிருக்க ஜஸ்ட் பை யூசிங் த வேர்ட்ஸ், இதுல பிரச்சனை பாட் யூஸ் பண்றாங்க. இப்ப அந்த ரெஸ்ட்ரிக்டடான ஒரு வார்த்தையை நான் எந்த ஒரு கான்டெக்ட்ல யூஸ் பண்ணாலுமே தப்பு அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை. சென்சர்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை நம்பர் 1. ரெண்டாவது இருக்கிற பிரச்சனை, ஒரு விஷயம் தப்பா இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தாலும் சரி, நான் நம்புற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்பாத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை சொல்றதுக்கு எனக்கு எல்லா ஒரு உரிமையும் இருக்கு. அதுக்கப்புறம் அது தப்பு அப்படின்னா அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் நெசசரி எடுக்கிறதுன்றது வேற. நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது அடிப்படையா இந்த ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் இந்த ரைட் டு ஸ்பீச்ன்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ற மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான கான்செப்ட். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா முதல்ல வந்து இப்போ இது வந்து ஃப்ரீ ஸ்பீச்னு ஆகுது. இப்போ அடுத்து உங்களுக்கு தெரியும் நியூரா லிங்க் அது இதுன்னு என்னென்னமோ வருது பாத்தீங்களா. யோசிக்கவே வந்து ஃப்ரீடம் ஆஃப் தாட்டே எடுத்துருந்தேன். இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது என்னதான் ஒரு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இது ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா எவ்வளவு நீங்க சர்வே எடுத்தாலும் சரி, யூ கான் கெட் த நுவான்சஸ் சொல்லுவாங்க, ஒரு நுணுக்கத்துல எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. சோ நிறைய இன்னைக்கு மட்டும் இல்ல, பல 100 வருஷங்களா ஒரு அரசரா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, கொண்டு வர பாலிசிஸ்ல ரியல் டைம் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குன்றத ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணாதான் அது கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். அப்பதான் அவங்க அதுக்கேற்ற நெசசரி ஆக்ஷன்ஸை எடுக்க முடியும். இப்போ நான் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி பேசுறதே தப்பு, பேசிட்டேன் ஆனா அது ஆக்சுவலா அப்படி இல்லப்பா, கரெக்டா தான் இருக்கும், உனக்கு புரியலன்னு சொல்றது வேற. நீ தப்பான விஷயத்த சொல்லிட்டா சோ வில் பி இம்ப்ரெஷன் சொல்றது வேற. நீ கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி பேசவே கூடாதுன்னு சொல்றது வேற. இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அன்பார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைன்னா, நம்ம வந்து சில விஷயம்லாம் உண்மையிலே தப்பு தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிசெமிட்டிக்கா இருக்கிறதுல உண்மையிலே தப்பு தான். அது இட்ஸ் நாட் ரைட் டு பி அன்ஃபேர்லி ட்ரீட்டிங் அதர் பீப்புள் ஃபார் நோ அப்பேரண்ட் ரீசன் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ஃப்ரம் ஸ்பெசிபிக் காஸ்ட் ஆர் creed. ஸோ அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் என்ன பிரச்சனைங்க, நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. யூ ஆர் ட்ரைங் டு டிரா லைன் சம்வேர். ஆனா இப்ப இந்த லைன் வந்து ரொம்ப பிளரி ஆயிடும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. சோ நீங்க இந்த லைனை எங்க டிரா பண்றீங்கன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டரா நீங்க ஆட் பண்ண இப்ப அவன் சொல்ற மாதிரி உங்களால ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபீட்பேக்கே கொடுக்க முடியாம போயிடும். கரெக்ட். சோ எந்த ஒரு விஷயத்த பத்தியும் பேச முடியாம போயிருச்சு. இல்லைன்னா இப்போ ஒன் சைடா ஒரு கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்குன்னா அதோடைய ஃபீட்பேக் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கவே முடியாது. இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவே யோசிங்களேன், 4 பேர் நீ இதை மாற்றணும் அதை மாற்றணும்னு சொல்லும் போது தான் யாருக்கு என்ன மாற்றுதுன்னு தெரியும். நீ எப்படி நான் பேசுறது தப்புன்னு சொல்லலாம், நான் பேசுறது உனக்கு பிடிக்கல நீ எப்படி சொல்லலாம், நீ சொல்றது எனக்கு அஃபெண்டிங்கா இருக்கு, நீ சொல்றது எனக்கு ஹர்ட் பண்ணுது, ஆனால் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்துட்டு பிராக்டிகலி நாட் பாசிபிள். இதுல என்ன தெரியுமாங்க, இப்ப ரீசெண்டா வந்து the right not to be offendedனு ஒரு விஷயம் வந்து I don't know how people even have the audacity to say all this, to be honest. அதாவது என்ன சுத்தி இருக்கிறவன் என்ன கொஞ்சம் கூட வந்து ஹர்ட் பண்ற மாதிரி, அதாவது என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி யாருமே எதுவுமே பேசிடவே கூடாது. அதான் இப்ப ஈஸியா உடையக்கூடிய ஆட்கள் அவங்கலாம் எது சொன்னாலும் நான் வந்து கோச்சுப்பேன், எனக்கு வந்து வெறுப்பு உணர்ச்சி வருது, இப்படி இது இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உனக்கு ஒண்ணு சொன்னா பிடிக்காம போகும், எனக்கு ஒண்ணு சொன்னா பிடிக்காம போகும், உங்களுக்கு ஒண்ணு சொன்னா பிடிக்காம போகும். அப்படி எண்ட் ஆஃப் த டே யாருமே எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு ரீசெண்டா நான் என்ன ஒரு ரீல் பார்த்தேன்னா, அது ஆக்சுவலா ஒரு மீம் கண்டென்ட் மாதிரி தான். ஒரு வீகன், ஒரு ப்ரோ வீகன் என்ன பண்றாருன்னா ஒரு லைவ் போடுறாங்க. நம்ம ஆளுங்களை பத்தி உங்களுக்கே தெரியும், எவனுக்கு எது பிடிக்காதோ அதை செஞ்சு அவனை வந்து நச பண்ணி அவனை வந்து அவன் வெறுப்பாக வேடிக்கை பார்க்கறது ஒரு சுகம். ஆமா, ஒரு அதுல நானும் ஒரு நபர்னே வச்சுக்கோங்களேன். பட் அந்த வெறுப்பேத்தி பாக்குறது அப்படின்றது வந்து அதிகமா பண்ணுவான். அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவன் வீகன் in the sense he will not have any product based on animals. அது பால், நெய், எதுவா இருந்தாலும் மீட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இது எந்த அளவுக்குன்னா லெதர் பொருட்கள் கூட நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா விலங்குகளை கொடுமைப்படுத்தக்கூடாது, விலங்குகளை இம்ப்ரெஷனே பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய இந்த வீகன்ஸ். இப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அவனுடைய லைஃப் ஸ்டைல்ல போயிட்டு பேக்கனு, மாடு இதெல்லாம் போட
அவன் என்ன பண்றான்னா அழுகுறான், ஸ்ட்ரீம்லேயே அழுகுறான். அந்த ஸ்ட்ரீம்ல அழுதுகிட்டே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆப்பிளுக்கு ஏற்கனவே மெயில் எல்லாம் போட்டுட்டேன், இந்த பேக்கன் சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் வர மாதிரி நம்ம எமோஜி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன்னா இது எனக்கு அஃபெண்டிங். இது எக்ஸாக்ட்லி ஹிஸ் வேர்டிங்ஸ் வேர், ஐ ஹவ் ஆல்ரெடி மெயில்ட் ஆப்பிள் ரிகார்டிங் திஸ், தீஸ் எமோஜிஸ் ஆர் வெரி அஃபெண்டிங் டு மீ, இட் ஷுட் நாட் எக்ஸிஸ்ட் இன் மொபைல் போன்ஸ் இப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் அண்ட் கம்பெனிஸ் அண்ட் பிக் எம்என்சிஸ் வந்து எப்படி வந்து நம்ம பப்ளிக் அஃபெக்ட் பண்ணுது, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடக்குதுன்னு சொல்றோமோ, அது இன்னொரு ப்ராப்ளம் வந்து பப்ளிக்கோ இந்த மாதிரி ஈஸிலி கெட்டிங் அஃபெண்டடு, நான் ஒன்னு கேட்க கூடாதுன்னு நினைச்சதால மற்ற யாருமே அதை கேட்க கூடாது, இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சதுனால இந்த சைட்ல இருந்து அந்த சைடும் பிரஷர் போகுது. ஸோ இட்ஸ் நாட் ஆல்சோ ஒன் வே கேம். என்னமோ வந்து நம்மள எல்லாருமே கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே கூட நம்மள நிறைய பேர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க, we will sue you just because of doing this that, அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவான விஷயம்லாம் நம்ம பப்ளிக்காலே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க கூடாது. எந்த விஷயம் பேசணும், எந்த விஷயம் பேசக்கூடாதுன்னு ஒரு சபை நாகரீகம், ஒரு பப்ளிக் ஃபோரம்ல எப்படி நடந்துக்கணும், அது ஒரு ஆன்லைனா இருந்தாலும் சரி, நேர்லயா இருந்தாலும் சரி. இப்போ நேர்ல ஒருத்தனை பார்த்து நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு பாசிபிளா தோணுதோ அதை ஆன்லைன்லயே பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, people who were online were anonymous, எங்க இருந்தாலும் நம்ம மாட்ட மாட்டோம், இதெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டான்னு. பட் தட் இஸ் நோ லாங்கர் த கேஸ். இப்போல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் இருக்கும், எப்படியாவது அதை நீ தான் பண்ணன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ யூ ஆர் நோ லாங்கர் அனானிமஸ், இட் இஸ் நோ லாங்கர் பீயிங் இக்னோர்டு பை மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தா என்ன சொல்லிட்டு போயிடலாம், எவனும் அதை கண்டுக்க மாட்டான், பெருசா யோசிக்க மாட்டான். நிறைய இந்த பூமர் வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து அடிச்சு தள்ளுவானுங்க முதல்ல. இப்போ எல்லாத்துக்கு போய் உள்ள வச்சிருவோம், தேவையில்லாம வேலை பேச. இப்போ இந்த ரெகுலேஷன் வந்து அதிகமா இருக்குது, சட்டத்தினால மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டிலேயே நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேஜரான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு எஸ்பி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்துட்டு பார்த்து ஒரு வல்கரான கமெண்ட், அந்த ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணி ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கமெண்ட்டுக்காக அவர் மேல அந்த போலீஸ் எஸ்பி வந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மன்னிப்பு கடிதம், அந்த பக்கம் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கவே, இவர் இந்த மாதிரி பேசி போட்ட வீடியோவுக்கு ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் என்ன மாதிரி பேசினாரோ அந்த பொலிட்டிக்கல் லீடர் அதே மாதிரி இந்த பையனை பேசியிருக்காங்க. பேசினா அவர் மேலே கேஸ். அதுக்கு அடுப்பு அதுக்கு ஒரு துடுப்பு மாதிரி இவருக்கு இப்ப யாரோ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் என்ன வெஞ்சன்ஸோ, என்ன அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமோ, அவங்க என்ன மன குமுறலோ அது நமக்கு தெரியாது. இப்ப பர்சன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பீக்கிங்ன்றது வேற. அவங்க கூட போயிட்டு ஒரு காமன் மேன நீ இந்த மாதிரி ஒரு எஸ்பியை வந்து பேசுறதுன்றது தப்பான்னு கேட்டா அப்சல்யூட்லி ராங். அதுக்கு என்ன, ஆனா அவன் பேசக்கூடாதுன்னு சொல்லல. இங்க முக்கியமான பாயிண்ட் அதுதான், உன்னை யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லல, பேசுன, நீ பேசிட்ட, நீ பேசுனது தப்பு, this is your punishment. ஆனா அவங்க punishment so வந்து you are allowed to do all these things, but ஆனா வந்து you also need to be ready to face the consequences. Yes. so அது இருக்கும்போது ஓகே. ஆனா வந்து நான் பண்றதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுவேன், யாராலையுமே எந்த ஒப்பீனியனுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவேங்கிறது வந்து இட்ஸ் ஆல்சோ an extreme. பிரச்சனை என்னன்னா, இப்ப ஆன்லைன்ல இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லீகலான்னு கேட்டா நிறைய விஷயங்கள் அதுல இல்லீகலா இருக்கிறது கிடையாது, சம்டைம்ஸ் அன்எத்திக்கலா இருக்கு. இப்ப யூசேஜ் ஆஃப் ப்ரொஃபானிட்டி, கெட்ட வார்த்தை யூஸ் பண்றதுன்றது இல்லீகலான்னு கேட்டா இல்லீகல் கிடையாது, அன்எத்திக்கலான்னு கேட்டா அன்எத்திக்கல் கிடையாது. ஒருத்தனை பார்த்து டேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நீங்க திட்டுறது அன்எத்திக்கல், இல்லீகல், ரெண்டு வகையிலுமே அது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. இப்படி ஒரு தப்பை நீங்க பண்ணிட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீங்க அதை கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு நபருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டின்னு ஒன்று இருக்கு. அதை மதிச்சு நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அது மட்டும்தான் உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கும். ஏன்னா இதை வந்துட்டு லிபர்ட்டி ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தன் எனக்கு லிபர்ட்டி, இந்த கண்ட்ரி இது இருக்கு, இந்தியாவில நீங்க எங்க வேணாலும் தங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அதுக்குன்னு நான் நடு ரோட்ல உட்காந்து கொட்டா போடுறேன், அதுவும் என் லிபர்ட்டி தான்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. என்ன விஷயங்கள் பேசணுமோ அது என்ன விஷயமா எப்படி பேசணுமோ அப்படி மட்டும் தான் பேசணும். அதாவது the whole point of freedom of speech is to know what you can speak and வந்து அந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ன்னு ஒன்னு இருக்கு, அது முக்கியம், அது இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்படிலாம் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிலாம் பண்றாங்க. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் ஹேப்பனிங். இது வந்து பவலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இது மாதிரி வந்து ஒரு அலிகேஷன் வந்து நடந்து FBI வந்து ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் டிரா பண்றேன். இப்போ வந்து பவலும் அவரோட ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் / பேக் எண்ட் இன்ஜினியரும் வந்து US போயிருக்காங்க. இந்த US போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து FBI வந்து இவருக்கே தெரியாம பிஹைண்ட் த பேக் ஆஃப் த CEO இந்த இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணி இவரை வந்து இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான சாஃப்ட்வேர் ஓபன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து உங்களோட
டெலிகிராம் ஆப்போட எப்படியாவது இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது என்ன கோல்னா வந்து they want to create some kind of backdoors. So அந்த மாதிரி ஒரு backdoor இருந்ததுன்னா we will be actually knowing what is happening. இந்த மாதிரி நடந்தது வந்து உடனே straight up to the CEO, he just told them straight out. So these are the crazy things that is happening. So government என்ன லென்ஸ்க்கு போறாங்க, எந்த அளவுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பேக்டோர் கிரியேட் பண்ற அளவுக்கு போறாங்க. அப்ப அப்படி என்னதான் பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுதான் அதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. பிகாஸ் சம் அப்ளிகேஷன், சம் பிசினஸ் ஓனர்ஸ் லைக் இந்த ஈலான் மஸ்கா இருக்கட்டும், இப்போ ட்விட்டர் வந்து கொண்டு வந்திருக்காரு. நிறைய பேரை எந்தெந்தவோ காரணத்துக்காக ஆன்டி செமெட்டிக் ஸ்பீச், நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இப்படின்லாம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு ட்விட்டர்ல வந்து பேன் பண்ணாங்க. மோஸ்ட் ஃபேமஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப், ஆண்ட்ரூ டேட் இவங்கலாம் வந்து பேன் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த ட்விட்டர்ல. பட் இலான் மஸ்க் அதை டேக் ஓவர் பண்ணோடனே he just has one question. அல்கைதாக்கே அக்கௌண்ட் இருக்கு ட்விட்டர்ல, அவனை விட என்ன தப்பா சொல்லிட்டா நீ இப்ப இவனை பேன் பண்ணிட்டு அன்பேன் பண்ணாரு. சோ the thing is not focusing on two major individuals. இது தேவையில்லாத ரீசன்ஸ்னால ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா வந்து நீ சப்போர்ட் பண்ணலன்ற காரணத்துக்காக பேன் பண்றது, இது வந்துட்டு பிரச்சனை. சோ இது ட்விட்டர் இந்த மாதிரி ஆப் மட்டுமான்னு கேட்டா there is also another app called Rumble. ரம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்பிளோட CEO கிறிஸ் என்ன சொல்றாருன்னா அவருக்குமே வந்துட்டு இதே மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு பிரான்ஸ்ல. என்னன்ட்டு பாத்தீங்கன்னா சேம் மத்தவங்க பேசுறத நீ கண்ட்ரோல் பண்ண மாட்டற அப்படின்றது ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. ஒரு ஆன்லைன் ஃபோரம்ல அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அதுல வந்துட்டு ஒரு டைலமா இருக்குதான். ஒரு அளவுக்கு எனக்கும் அந்த டைலமா இருக்கு. எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு பர்சனல் ஹேட் ஸ்பீச் இதை வந்து தடுக்கலாமான்னு கேட்டா ஒருத்தனோட மனக்குமுறலுங்க. அது அவங்க சொல்றான், அதுக்கு அப்போசிங் சொல்றான், அதெல்லாம் அது வந்து நீங்க ஒரு அதுதான் ஒரு ஃபைன் லைன். இதுக்கு வந்து டிரா பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப டிரா பண்ண முடியாது. இது சொல்லணும், இது சொல்ல முடியாதுன்னு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாசபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல லைன் டிரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டே. ஆமா, சோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்க எல்லாம் இப்போ ட்விட்டர் இப்போ ஐ மீன் ரீபிராண்டிங் பண்ணனால அவர் ஆர்சிக்கு எக்ஸ்ன்னு கூப்பிட்டு போலாம். சோ எக்ஸ், ரம்பிள் இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்ன இப்போ டெலிகிராம் இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துடுறோம். யூ ஹேவ் த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் ஆக்ஷன்ஸ் which is actually right. Exactly. Also viewer responsibility. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீ பார்க்காத. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்றதுனால அது வேற யாரும் பார்க்க கூடாதுன்றதை நீ சொல்லக்கூடாது. இப்படி ஒரு பயஸ் இருக்கு. some people think that 100% freedom கொடுத்துடலாம், so let them do what they do. இப்ப சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, half restricted-ஆ இருக்கு சிலது. இப்ப இந்த யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர் பத்தி நீங்க பேசலாம், ஆனா சில விஷயங்கள் நீங்க பேச முடியாத மாதிரி தான் யூடியூப்புமே இருக்கும். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் தான். இதை நம்ம பேசுறது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான். ஆனா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போறோம் அப்படின்றது யூ கான் ஸ்டார்ட் மேக்கிங் கிளைம்ஸ், ஃபேக்ட்ஸ் சும்மாவே இஷ்டத்துக்கு பேசுறது அலோ பண்ண முடியாது. ஆனா ரம்பிள், ட்விட்டர் மாதிரி ஐ மீன் ரம்பிள் அண்ட் எக்ஸ் அண்ட் இந்த மாதிரியான டெலிகிராம் மாதிரியான இடத்துல நீ என்ன வேணா பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணணும், இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ட்டு டெலிகிராமுக்கு மட்டும் இல்ல, ஆக்சுவலா இப்ப ரம்பிளுக்கும் போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ட்விட்டருக்கு இன்னும் அந்த எக்ஸ்டென்ட்க்கு. But if you ask me, that's the curse and the boon of the specific feature. Freedom of speech or the whole point is because people are allowed to say whatever they want. They say everything that they want. Yeah, and the good thing is that now you are able to hear multiple perspectives. அது ஒரு நல்ல விஷயம். So அந்த perspective ஒன்னு இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து அதாவது ஹியூமன்ஸ் வந்து எப்படிங்க நம்ம வந்து அனிமல்ஸ் வந்து ஹியூமன்ஸ் சொல்றோம், பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே, நல்லதுல இருந்து எதுவும் கெட்டதுன்னு பிரிச்சு பாக்குறதுனால தானே. சோ அது எதுவுமே இல்லாம நாங்க எல்லாமே பாத்துக்கிறோம். நீ வந்து அதாவது ஒரு ரோட்ல வந்து நீ எங்க நடக்கணும்னு நாங்க சொல்லிடுவோம், நீ அங்க மட்டும் தான் நடக்கணும், சுத்தி இப்படி பாத்துட்டேன்னா உன் கண்ணை வெட்டிடுவோன்ற மாதிரி இருக்கு இது கேக்குறதுக்கு. அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா வந்து அந்த கண்ணை வச்சு நம்ம பாத்துட்டு ஆனாலும் எனக்கு இந்த ரோட்ல நடக்கணும்னு ஆசையா இருக்குன்னு நாம டிசைட் பண்ணணும். சொன்ன அழகான ஒரு விஷயம் பகுத்தறிவு. என்னன்னா எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்றது இருக்கணும். நான் எது வேணாலும் பார்க்கலாம், ஆனா நான் எனக்கு எது வேணும், எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது தெரியணும்ன்றத நீங்க மட்டும் தான் டிசைட் பண்ணணும்ன்றதுதான். ஸோ the free speech content creators and the free speech content creators also இப்போ ரீசெண்டா நிறைய content creatorsே வந்துட்டு அவங்க ஆன்லைன்ல பேசக்கூடிய விஷயங்களுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு தான் இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு. And this is not a new thing. இது ரஷ்யால முதல்ல 2015 அந்த டைம்ல இருந்தே இந்த மாதிரி நம்பர்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா மாதிரியான ஒரு கண்ட்ரில அப்படின்னா யூகே மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் கம்யூனிட்டி அண்ட் கண்ட்ரின்ட்டு. அங்கேயே ஆல்மோஸ்ட் எத்தனை சோஷியல் மீடியால பேசுறதுனாலே over 3000 people are actually getting arrested 1 year. ஆமா, ஒரு வருஷத்துக்கு. இது
இந்த numbers just keep on growing day by day. And what are these people saying? Probably something. இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவுக்கு அப்படி ஒரு நம்பரே இல்லை. அப்ப எவ்வளவு இருக்கும்னு நினைச்சு பாரு. யூகேக்கே அவ்வளோனா இந்தியால அப்ப இன்னும் எவ்வளோன்றது நம்மளால கணக்கே சொல்ல முடியாது. ஃபேக்ட் செக் பண்ணாதாங்க தெரியும். அது நம்ம அந்த 100% ஃபேக்டா சொல்ல முடியாது. இதெல்லாம் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இயர்ஸே தான். ஒரு சொல்லவும் கேட்கவும் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்றதுதான். சோ இப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்துட்டு யூடியூப் மாதிரி ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஏரியால இந்த விஷயம் நீ பேசக்கூடாது, அது சில விஷயங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹர்ட் ஆகும் தான், இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா அந்த காரணத்தாலே நீ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியான ஒரு கம்யூனிட்டி வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல யார் எதை வேணா பேசக்கூட ஒரு கம்யூனிட்டி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டீங்கன்னா ஐ வுட் சே ஐ எம் ப்ரோ ஃப்ரீ ஸ்பீச். ஸோ யார் என்ன வேணாலும் பேசுறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். அதே நேரத்துல தப்பான ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ராங்கா போஸ்ட் பண்ற ஒருத்தருக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது கான்சிக்வன்சஸ் ஒன்னும் இருந்தா கண்டிப்பா இருந்தாலும். இது என்னுடைய டேக். உங்களுடைய டேக் என்ன? உன்னுடைய டேக் என்ன முதல்ல? I mean, you pretty much summed it up. So, yeah, I am personally a supporter of free speech in general. But ஆனா வந்து நானும் டெய்லி பேசிஸ்ல வந்து கொஞ்சம் அங்கோ இங்கன்னு லைட்டா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாத்தையுமே அலோவ் பண்ணா நம்ம வந்து you can't also assure that people are mature or in general like டெரனிக்குள்ள போயிடுவாங்க அப்படியே. So அது வந்து it mostly depends on how bad our society is maturing. இப்போ நம்ம freedom of speech ஒன்று கொடுத்து எல்லாருமே வந்து நம்ம இப்படிதான் நடந்துக்க போறோம், கொலை குத்தம் ரேப்னு இப்படியே போயிட்டு இருக்கோம்னா அது வந்து நீ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்து பீப்புள் இப்படி தான் பண்ணணும் டிசைட் பண்ணாங்க, நாமளும் அப்படியே போயிடுவோம். அப்படியே இதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் தான் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஓனிங் கன் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்கு. ஸ்கூல் ஷூட்டிங்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதான் இதெல்லாம் டேக்ஸ் ரெண்டுமே இருக்கு. இப்போ யூஎஸ்ல வந்து யூ கேன் லீகலி ஓன் அ கன். சில யூஎஸ்லயே சில ஸ்டேட்ஸ்ல பார்த்தனா உன் வீட்டுக்குள்ள எவனா அனுமதி இல்லாம வந்தானா அவனை நீ சுட்டு கொள்றது லீகல். யூ கேன் கில் அ பர்சன் லீகலி இஃப் பிரேக்கிங் அண்ட் என்டரிங்னு வந்துட்டான்னா யூ கேன் கில் தட் பர்சன்ற மாதிரி கூட சில ஸ்டேட்ஸ் இன் யூஎஸ்ல வந்துட்டு இந்த லாலாம் இருக்கு. பட் அதனால ப்ரோவும் இருக்கு கானும் இருக்கு. இப்ப பாருங்க, கன்ஸ் லீகல் ஆகுறதுனால ஸ்கூல் ஷூட்டிங் அதிகரிக்குது. இந்தியாவில் ஸ்கூல் ஷூட்டிங் அதிகரிக்குதான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் இங்க நீங்க கன் அவ்வளவு ஈஸியா ஓனே பண்ண முடியாது. நம்ம வெட்டிடுவாங்க சிம்பிளா. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்றது ரெண்டு பக்கமும் இருந்தாலும் நீங்க இதுல எது பெஸ்ட் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் இதுதான் பெஸ்ட் நினைக்கிறேன். there should be freedom of speech, but at the same time if someone is brave enough to make any claims without any proof of false information, said person should also face the consequence. இதுதான் என்னோட டேக். சோ உங்களுடைய டேக் என்னன்றது நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் வீடியோ ரொம்ப நேரமா போயிடுச்சு actually. So if you're still watching, we really appreciate what you're doing right now. So yeah guys, bye. Thank you so much and have a nice day.